சட்டக்கடை அன்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார், மதுரை உயர்நீதிமன்றம். நம்ம இன்று பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு வழக்கு, வாரிசு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து சிக்கலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சிறந்த வழி. அவ்வழக்கு என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் மனு தாக்கல் செய்திருக்கார், நீதி பேராணை. அம்மனு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவல்லிக்கேணியைச் சேர்ந்தவர் ஒரு அரசு என்பவர் ஒரு நீதி பேராணை தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த நீதி பேராணை என்ன சொல்லியிருக்காரு, நான் என்னோட கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம், எனக்கு என் தகப்பனார் இறந்துட்டாரு. அந்த தகப்பனாருக்கு அவர் இறந்ததுனால வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு நான் தாசில்தார்ட்ட மனு செய்திருந்தேன். அவர் எனக்கு உரிய ஆணை கொடுக்கல, வாரிசு சான்றிதழ் கொடுக்கல. அதனால மாண்புமிகு உயர்நீதிமன்றம் எனக்கு வாரிசு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கணும்னு சொல்லி ஒரு நீதி பேராணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காரு. இதை கோப்புக்கு எடுத்த மாண்புமிகு நீதி பேரரசர் பரத சக்கரவர்த்திகள் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த ஆணை பொதுமக்களோட நலனை கருத்தில் கொண்டு இருப்பதாக அந்த ஆணை இருக்கு. அந்த ஆணை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட குழந்தைகளை அவரோட பிள்ளைகள் வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா 1 வருடத்துல விஓட்ட நம்ம வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா 7 வருடத்துக்குள்ள தாசில்தார்கிட்ட வாங்கணும். அப்படி 7 வருடங்களுக்குள்ளேயே நம்ம வாங்க முடியலை அப்படின்னா நம்ம ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துல உரிமையியல் வழக்கு தொடர்ந்தா, நம்ம அசல் வழக்கு தொடர்ந்தா வாங்கணும். அப்ப இந்த மாதிரி வாங்கும் பொழுது நம்ம எந்த பயன்பாட்டிற்காக எவ்வளவோ ஒரு நெருக்கடியான சூழலில் வாரிசு சான்றிதழ் பெற வேண்டுமோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன அப்படின்னா வாரிசு சான்றிதழ் இந்த மாதிரி தொடர்ந்து இழுவையா போறதுனால வாங்க முடியாம போயிடுது. அப்ப உரிய நேரத்தில் வாரிசு சான்றிதழ் வர வேண்டும், நீங்களும் பயன் அடையும் அப்படின்ற வகையில அந்த ஆணை இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த மாதிரி 1 வருடம் 7 வருடம் நீதிமன்றம் இப்படின்ற நீங்க போகாம அந்த சம்பந்தப்பட்ட வாரிசுதாரன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களோட உறவினர்களை நீங்க 5 பேர்கிட்ட அபிடவிட், அதாவது பிரமாண பத்திரம் நீங்க தாக்கல் செய்ய சொல்லுங்க. அதாவது சித்தப்பா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம். இந்த மாதிரி ரத்த சொந்தங்கள் 5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னார் மக இவங்க தான் சொல்லி கண்டிப்பா தெரியும். அவங்கள ஆமா இவர் எங்க மாமா மகன் தான், இவரோட அத்தை மகன் தான், இவங்க சித்தப்பா மகன் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கணும். இவங்களோட குழந்தைங்களாம் எனக்கு நல்லா தெரிச்சு நெளிஞ்சு பார்த்துருக்கேன். இவங்க இந்த இடத்துல இது பண்ணிட்டு வசிச்சிருக்காங்க, இவங்களோட என்னோட உறவினர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் ஒரு 5 பேர்ட்ட அவங்களோட உறவினர்கள் யாரு வாரிசு சான்றிதழ் கேட்குறாங்களோ அவங்களால அரசால் வகுக்கப்பட்ட அந்த வழிவகையில் அவங்களால எனது காலம் தாமதம் கடந்து நீங்க வாரிசு சான்றிதழ் விண்ணப்பிறீங்களோ அவங்களுக்கு 5 உறவினர்கள் பிரமாண பத்திரம் கொடுத்தாங்கன்னா தாசில்தார் அதை விசாரிச்சு அவங்களுக்கு வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இது பொதுமக்களோட நலனை கருத்தில் கொண்டு இந்த ஆணையம் இருந்துச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு அருகாமையில் உள்ள ஏழைப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா விஓ, தஹசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ இப்படி அவங்கள்ட்ட அலைஞ்ச வண்ணமே இருப்பாங்க. படித்த நாம, இதை பார்க்குற நாம அவங்களை உதவும் வகையில் இந்த செய்தியை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு இணையவழி சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.